மாநாட்டுக்கு இத்தனை கெடுபிடியா? விஜய் பதில் அளிக்க வேண்டிய 21 கேள்விகள் அதிரடி காட்டும் போலீஸ். வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டை எப்படியாச்சும் சொன்னபடி செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்திடணும் அப்படின்னு கட்சி தலைவர் விஜய் மற்றும் கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2026 எப்படியும் தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு 250 கோடி ரூபாய் சம்பளத்தை ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்டுட்டு வந்திருக்கிறாரு விஜய். அவருக்கு தான் எங்களுடைய ஓட்டுன்னு தெருவுக்கு தெரு ரசிகர்கள் மற்றும் மக்கள் ஆதரவா குரல் கொடுக்க தான் செய்யறாங்க. தன்னை பார்க்க வர கூட்டம் அப்படியே ஓட்டா மாறும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. விஜய் உஷாரா இருக்கணும்னு பலர் அட்வைஸும் பண்றாங்க. இந்த நிலையில முதல் மாநாட்டு விழா ஏற்பாடுகளை பத்தி மொத்தம் 21 கேள்விகளுக்கு இன்னும் 5 நாட்களுக்குள்ள பதில் சொல்லணும்னு விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. அப்படி என்ன 21 கேள்விகள் ஒவ்வொன்றா பார்க்கலாமா? தமிழக வெற்றி கழக மாநாட்டுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? மாநாட்டுல கலந்துக்கிற முக்கிய நபர்கள் யார் யார்? மனுவுல மாநாடு நடைபெற நேரத்தை பத்தி மென்ஷன் பண்ணல. சோ மாநாடு எப்ப தொடங்கி எப்ப முடியும்? மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கிற இடத்துடைய உரிமையாளர் யார்? முறையான அனுமதி வாங்கப்பட்டிருக்கா? மாநாட்டுல கலந்துக்கிற பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்குன்னு எவ்வளவு நாற்காலிகள் போடப்படுது? மாநாடு ஏற்பாடு செய்யற நபர்கள், பந்தல், ஒலிபெருக்கி மற்றும் மற்ற கான்ட்ராக்ட்களுடைய விவரம் என்ன? தமிழக வெற்றி கழக மாநாட்டுடைய மேடையோட அளவு என்ன? எத்தனை நாற்காலிகள் போடப்படுது? மாநாடு நடக்க போற பகுதியில் வைக்கப்பட இருக்கிற பேனர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அலங்கார வளைவுகளுடைய விவரம் என்ன? மாநாட்டுல கலந்துக்கும் மக்கள் எத்தனை மாவட்டங்கள்ல இருந்து வருவாங்க? ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகளுடைய விவரம், அதோட அவங்க வர வாகனங்களுடைய மொத்த எண்ணிக்கை என்ன? பார்க்கிங் பாதுகாப்பு பணிக்கு தனியா செக்யூரிட்டிஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களா அல்லது வாலண்டியர்ஸ் ஈடுபடுத்தப்படுவாங்களா? மாநாட்டுல எத்தனை பேர் கலந்துக்குவாங்க? அதுல ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் எத்தனை பேர்? பார்க்கிங்குக்கு உரிமையாளர் கிட்ட அனுமதி வாங்கப்பட்டிருக்கா? அடிப்படை வசதிகளுடைய முழு விவரம் மற்றும் குடி தண்ணீர் பாட்டில் வகையா அல்லது தண்ணீர் டேங்க் அமைக்கப்பட்டிருக்கா? மாநாட்டுல தீ விபத்து தவிர்க்கும் வகையில பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? மாநாட்டுல கலந்துக்கும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு என்ன பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? மாநாட்டுக்கு வரும் மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்படுமா அல்லது சமையற் கூடத்துல சமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? மாநாட்டுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் எங்கிருந்து பெறப்படுது? அதற்கான அனுமதி கடிதம் இணைக்கப்பட்டிருக்கா? மாநாட்டுல கலந்துக்க விரும்பும் மக்கள் உள்ளே மற்றும் வெளியே செல்ல வழித்தடங்கள் எத்தனை அமைக்கப்பட்டிருக்கு? கட்சியோட தலைவர் மற்றும் முக்கிய நபர்கள் விழா மேடைக்கு செல்லும் வழித்தடம் என்ன? மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் உடைய விவரங்கள் என்ன? பார்க்கிங் இடத்துக்கு உள்ளே மற்றும் வெளியே செல்ல எத்தனை வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு? இப்படி மொத்தம் 21 கேள்விகளுக்கு 5 நாட்களுக்குள்ள பதில் சொல்லணும்னு விழுப்புரம் மாவட்டம் எஸ்பி தரப்புல நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு.